Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது லாங் அம்பர்லா ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டெப்பா வந்து ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து நான் உயரத்துல ஸ்கர்ட்டோட உயரத்துல வந்து துணி வந்து கம்மியா இருந்த லெந்த்துக்கு அந்த துணி வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி ஈக்குவலா கட் பண்ணியிருக்கேன். பாருங்க எப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணாம அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா துணியை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். துணி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்க ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் என்னோட டாப் வந்து தைக்க போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மேல் பாடியோட நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்குக்கு வந்து நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு கேன்வாஸும் பேக் நெக்கு வந்து கிராஸ் பீஸும் கட் பண்ணி நெக்கு ஃபினிஷ் பண்ணுறேன். இதை கட்டிங் வீடியோ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்பவே ஈஸியாக வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பண்ணி மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நெக்லைனை வந்து கேன்வாஸ் கொடுத்து நம்ம திருப்பிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேக் நெக் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நெக் ஃபினிஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இது எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து நான் நெக்லைன் வந்து பேக் நெக் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் திருப்புறேன். கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது எப்போவுமே மேலே வந்து படிமான தையல் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து அந்த கிராஸ் பீஸ் வந்து உள் பக்கம் நல்லாவே திரும்பும். ஃபஸ்ட்டு வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஒரே லென்த்து தான் எடுத்திருந்தேன். அதாவது போட் நெக் மாதிரி ஒரே லென்த்து தான் கொடுத்துருந்தேன். அதனால ஃப்ரண்ட் நெக்கு வந்து நான் கேன்வாஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே நெக்கு பக்கத்துலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. இதே மாதிரி 2 பக்கம் ஷோல்டரும் நம்ம தைச்சிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது டபுள் தையல் போடுங்க எப்போவுமே. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்லீவ் வந்து நான் இது மெகா ஸ்லீவ் மாதிரி சின்னதாக தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதோட சென்டர் கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. தைக்கும் போது எப்போவுமே 1/2 இன்ச்சு கேப் விட்டு தைங்க. அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது டபுள் தையல் போடணும். நம்ம 2 தையல் போடும்போது தான் அந்த ஸ்லீவோட தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாதிரி சென்டர் பகுதி கரெக்டாக வருதா அப்படிங்கிறது பார்த்துட்டு நீங்கள் ஓரமாக இருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரியே இன்னொரு பக்கத்து ஸ்லீவை நான் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ 2 பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே உள்ள பார்ட் எல்லாமே முடிச்சாச்சு. அதை பாடியில் தைக்க வேண்டியது எல்லாமே தைச்சாச்சு. அடுத்ததான் வந்து நம்ம இந்த மேல் பாடியும் கீழே இருக்க ஸ்கர்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே அந்த அளவு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிவிடுங்க. அப்படி செக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து சென்டர் பகுதி 2, அதாவது கீழே உள்ள ஸ்கர்ட்டோட சென்டரும் மேல் பாடியோட சென்டரும் வந்து ஒன்றா ஈக்குவலாக வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஜாயின் ஆகும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சென்டர் மட்டும் உங்களுக்கு ஒன்றா வருதா அப்படிங்கிறத மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். பாருங்கள், சைடில் எனக்கு கரெக்டாக ஜாயின் ஆகுது. இந்த ஸ்கர்ட்டோட சுற்றளவு நம்ம இடுப்பு சுற்றளவு கரெக்டாக கட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கரெக்டாக ஜாயின் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று அதிகமாக வரும் கீழே உள்ள ஸ்கர்ட்டு, இல்லைன்னா கம்மியாக வரும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வரை ஜாயின் பண்ணும்போது நீங்கள் சென்டர் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது செக் பண்ணிட்டீங்கனாலே கரெக்டாக ஜாயின் ஆகிரும். பார்த்திங்கன்னா எனக்கு 2 பக்கமே கரெக்டாக ஈக்குவலாக துணி வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், சைடில் எனக்கு லைன் வந்து கரெக்டாக வருது. பாருங்கள், மேலேருந்து கீழே அந்த லைன் எங்கேயுமே வந்து அதிகமாக இல்லாமல் ஸ்கர்ட்லேயோ இல்லை மேல் பாடிலையோ அதிகமாக இல்லாமல் கரெக்டாக ஈக்குவலாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஈக்குவலாக ஜாயிண்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அம்பர்லா கட் வந்து கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி கரெக்டாக கட் பண்ணும்போது தான் உங்களால் இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்கர்ட்டையும் வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 பக்கமும் ஸ்கர்ட் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது நான் அலவன்ஸ் வந்து 1 இன்ச்சு கொடுத்துருந்தேன். அந்த 1 இன்ச்சை இடுப்பு பகுதியிலேருந்து ஒரு 3 இன்ச்சு கீழே வரைக்கும் அந்த 1 இன்ச்சு கரெக்டாக பிடிச்சிட்டு நீங்கள் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். அதேமாதிரி கை சுற்றளவும் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். சுற்றளவுலேருந்து நீங்கள் தைக்கும்போது தான் கரெக்டாக வரும்.
அதே மாதிரி ஆம்குள்ள 1 இன்ச் அலவன்ஸ், அந்த 1 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவுலையும் 1 இன்ச்சு அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த 1 இன்ச்சையும் இந்த மார்க் பண்ணிவிட்டு அந்த இடுப்பு சுற்றளவுலேருந்து கீழே ஒரு 3 இன்ச் வரைக்கும் கரெக்டாக 1 இன்ச் வாங்க. அதுக்கப்புறமா சைடில் கிராஸாக 1/2 இன்ச்சில் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் 2 பக்கமும் இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், இடுப்புக்கு கீழே 3 இன்ச் வரைக்கும் நான் 1 இன்ச்சில் தையல் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி 2 சைடுமே ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு இப்போ அம்பர்லா ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழ் பகுதி வந்து, அதாவது ஸ்கர்ட்டோட கீழ் பகுதி வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கலாம். இப்போ கீழ் பகுதி அம்பர்லா கட் அப்படிங்கிறதுனால 1/4 இன்ச்சில் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நிறைய மடிக்கக்கூடாது, மடிச்சிங்கன்னா அது கரெக்டாக வராது, சுருக்கமாக வரும். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு மடிப்போம், அதே மாதிரி 1/4 இன்ச்சு மடித்து டபுள் ஃபோல்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு டபுள் ஃபோல்டு பண்ண எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு மடித்து சுற்றி ஒரு தையல் போட்டுடுங்க. அதுக்கப்புறமா அடுத்ததாக ஒரு 1/4 இன்ச்சு மடித்து சுற்றிலும் ஒரு தையல் போடும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மடிப்பு கரெக்டாக வரலன்னா உங்களுக்கு சுருக்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி நீட்டாக மடிக்கும்போது உங்களுக்கு அந்த இடம் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பீக்கோ அடிக்கிற மிஷின் இருந்தால் பீக்கோ அடிச்சிங்கன்னா கூட ரொம்பவே அழகாக இருக்கும். அம்பர்லா ஃப்ராக்குக்கு இந்த மாதிரி கீழேயும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஒரு அம்பர்லா ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.